ஒரு சில சமூகத்துக்கு மட்டும்தான் வரலாறுகள் இருக்கு. அப்படி மிகப்பெரிய வரலாற்றை கொண்ட ஒரு பூர்வகுடி சமூகம் தான் பறையர்குடி சமூகம். பறையர் அப்படிங்கிறவங்க தமிழ் மண்ணின் தொல்குடின்னு வரலாறுகள் சொல்லுது. பறை அடிச்சதுனால பறையர் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா இதுக்கு பின்னாடி இருக்கிற காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த காலகட்டங்கள்ல மிருகங்களை விரட்டுவதற்காகவும் இயற்கை மாற்றங்களை மலையில வாழ்ற மக்களுக்கு தகவல்களை பரிமாறுவதற்காக மாட்டு தொலிய வச்சு பறை அப்படிங்கிற இசைக்கருவியை செஞ்சிருக்காங்க. மாட்டு தலைய இசை கருவியாவே மாத்திருக்காங்க. இப்படி பலவித சூழல்கள்ல இருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக பறை அடிக்கிறது வழக்கமாயிருக்கு. காலம் போக போக கலப்பினர் ஆட்சி வந்தபோது பிறப்பின் அடிப்படையில் உள்ள 4 வகை கோட்பாடுகளை பின்பற்றி வரும் பார்ப்பனர்களின் ஆதிக்கம் அதிகமாயிருக்கு. இதுல கடைசி கோட்பாட்டுல வர்றவங்க தான் சூத்திரர்கள். இவங்க தான் பறையர்கள்னு சொல்லி ஓரங்கட்டப்பட்டிருக்காங்க. இந்த பறையர்களின் தொழில் வந்துட்டு விவசாயம், நெசவு, வேட்டையாடுதல்னு பல தொழில்கள் இருந்திருக்கு. அது மட்டும் இல்ல, குறிஞ்சி திணை மக்கள் பறையர் அப்படிங்கிற பொது பெயராலே அழைக்கப்பட்டிருக்காங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?